என்ன ரொம்ப அப்படி ஹோல்ட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பர்ஸ்ட் ஆகும்போது சைக்கோ மாதிரி கத்தாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன் அவங்கள. ம். பட் அவங்கள அதான் செக்யூர்டாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் சில நேரத்தில் அவங்கள எல்லா இடத்துலையுமே படிக்க. ஆக்சுவலாக அவங்க நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு லவ் மேரேஜ். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பா. எதுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கா? அதை இப்பவே சொல்ல மாட்டேன். இல்லை அதெல்லாம் விட்டுருங்க பாஸ். அவங்கள நீங்கள் பத்திரமா பாதுகாக்கிறேன் பேரோலின்னு பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு எல்லா முடிவுலையும் நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு ஒரு நாள் அவங்க குரல் எழுப்புறப்ப சைக்கோ மாதிரி கத்துற அப்படின்னா அது எப்படி? அவங்க அடக்கி வைக்கப்பட்டா கத்த தானே வரும். அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டே போய். சார் அவங்க கத்துனாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஹேண்டில் பண்ணிக்கலாம். டக்குன்னு உடனே பாட்டில் எடுத்து உடைக்கிறது, இப்போ கிளாஸ் எடுத்து படிக்கிறது, அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க. என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு போயிடலாமே. இதெல்லாம் ஏதோ ஒன்று அவருக்கு புரிய வைக்கிறது தானே பண்ணுறீங்க, சரிதானே? அப்போ அது என்னன்னு அவர்கிட்ட பேசி அதை சால்வ் பண்ணிக்க வேண்டியது தானே. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதை சால்வ் பண்ணா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் சால்வ் பண்ண அதை ட்ரை நான் இப்ப பண்றேன், என்ன கேட்க பண்ணட்டும்? மாட்டேங்கிறாரு. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணும்? போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. ஊதி பெருசாக்குறான். சொல்லுங்க. வேலைக்கு அனுப்பிடுங்க. அதை தான் நானும் சார் வேலைக்கு அனுப்புறது தான் சார் நானும் ஆசையாக தான் சார் இருக்கிறேன். ஆக்சுவலாக மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் என் பொண்ணு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் போட்டேன் சார். அவங்க என்ன வேணும்னு கேட்டீங்க, அவங்க சொல்லிட்டாங்க, சரின்னு அப்ரூவ் பண்ணுங்க. இல்லை நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறான், அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேட்கறான்னா ஒன்றுமே இல்லை சார். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஆக்சுவலாக டே டைமில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். அவங்கள பார்த்த பயத்தில் நான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிட்டேன், என்னை பக்கத்து பெட்லேயே போட்டாங்க. அங்கே அப்படியே திரும்பி அப்படியே போயிடு, அப்படியே திரும்பாத. ஏதாவது உனக்கு என்ன ஆனா கூட என் பக்கத்திலே தான் இருப்பாரு. ஐசியூ வார்டுல என்ன கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஐசியூ வார்டு உள்ள உடல அவரா பயத்தை கிரியேட் பண்ணி எனக்கு மயக்கம் வருது, என்ன என்ன பண்றாங்கன்னு. ஆக்சுவலா ஒன்னும் ஆவல, பக்கத்துல இருக்கிறதுக்காக மயக்கப்பட்டிருக்காப்ல. பக்கத்து பெட் இல்ல, ஐசியூ வார்டுல 2 பெட் தான் இருக்கும். நான் படுத்திருக்கேன், பக்கத்திலே பார்த்தா அவரை போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? இல்ல உங்க பிடிய கொஞ்சம் தளர்த்துனாதான் என்ன? இல்லை அதெல்லாம் எல்லாமே செக்யூரிட்டிக்கு தான் சார், வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் செக்யூரிட்டி வேணான்னு சொல்கிறாங்க. விடுறேன், நான் என்ன பண்ணட்டும்? டே, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? ஆக்சுவலா பிடித்திருப்பது மட்டுமல்ல, தளர்த்தி விடுவதும் அன்புதான். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்.